வீட்டின் வாசல் எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த திசையில் வேண்டுமானால் இருக்கலாம், அது உங்களுடைய ஜாதக பலத்தினை பொறுத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜாதகத்திலே லக்ன பாவகத்திலிருந்து 4ஆம் பாவகம் என்பது அந்த சொந்த வீடு அப்படிங்கிறதை குறிக்கும். அந்த வீட்டினுடைய வாசல், அதாவது 4ஆம் பாவகம் என்பது எந்த ராசியை குறிக்கிறதோ, எந்த பகுதியை காண்பிக்கிறதோ, அந்த ராசி அதிபதிக்குரிய திசை எதுவோ அந்த திசையை நோக்கி நீங்கள் வீட்டு வாசல் படியை அமைத்து கொள்வது நல்லது. அதனால்தான் ஜாதகத்தை பார்த்து எனக்கு எந்த பக்கம் ராசின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா தெரியுமா. எனக்கு எந்த பக்கம் தலைவாசல் வைக்கலாம், எந்த திசையை நோக்கி வீட்டு வாசல் இருக்கலாங்கிற மாதிரிலாம் கேட்பா. அதற்கு உங்களுடைய ஜாதகம் என்பது பதிலளித்துவிடும். பொதுவாக எல்லா திசைகளிலுமே இறைவன் நிறைந்திருக்கிறார். இறைவன் இல்லாத இடமே இல்லை அல்லவா. ஒரு சில பேர் இப்படி சொல்லிட்டு இருப்பா, தெற்க பார்த்த வாசல் வைக்கக்கூடாது, தெற்கு பித்ருக்களினுடைய திசை, அது யமலோகத்தினுடைய திசை, யமனுடைய பார்வை தான் அந்த வீட்டில் விழும், தெற்க பார்த்த வாசலுக்கு போய் போகலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தவறான கருத்துக்கள் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா திசைகளிலுமே இறைவன் நிறைந்திருப்பார்.